இருக்கட்டும். அதனால நாங்க எல்லாம் சேர்ந்து காட்டுக்கு காவலுக்கு போலாம்னு வந்திருக்கோம். நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா? வரீங்களா? எங்க போறீங்க? காட்டுக்கு காவலுக்கு போறோம். ஆமா அண்ணே. காவலுக்கு? ஆமா அண்ணே. அம்மா தங்கச்சி சொல்லுங்க அண்ணே. அண்ணன் உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க? ஐயா நீங்க தானே கேக்குறீங்க, தாராளமா கேளுங்க. காட்டுக்கு 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 போறேன். காட்டுக்கு. ஏமா தங்கச்சி சொல்லுங்க அண்ணே. காட்டுக்கு காவலுக்கு போற மாதிரி நீ வந்திருக்க? வேற ஏதோ ஃபர்ஸ்ட் நைட் வந்த மாதிரில இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனே. ஃபர்ஸ்ட் நைட் போயில இதெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் போயில நீ ஆப் பண்ணிக்கனே. ஃபர்ஸ்ட் நைட் போயில இதெல்லாம் போட்டுட்டா போவாங்க. ஏன் இதெல்லாம் இடைஞ்சலா இருக்காது? அதுவும் சரிதான். சரி இருக்கட்டும். அண்ணன் நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி நல்லா கேட்டுக்கங்க. அதனால அண்ணே அப்படி இல்ல வரிசையாங்க நெளிவு நடக்குது அப்படிங்கறக்காண்டி தான். சரி இருக்கட்டும். அதனால அண்ணே நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன சொல்றீங்க? காதலிக்கிறேன். யார் அந்த பையன்? பையன் அவருதான். அவரு யார் அந்த புடிமாடு? மூடிட்டு உட்காரு. நீ போய் காப்பாத்த வந்திருக்கிற. அதனால நான் அவரை எப்படி காதலிக்கிறேன்னு சொல்லிடவா? இத்தனை நாள் எங்கிருந்த என்ன எங்க நிலைய விழுந்த எந்த பக்கம் திரும்பினாலும் நெசந்தா ஓ மோகந்தான் தேனும் கண்ணில் தெரிகிற கையில தொட்டா கரைஞ்சு போகிற மாமா அந்த நொடியில் நெஞ்சோம் ஒன்ன நினைச்சு உறைஞ்சு போகிறேன். ஆமா காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கட்டி ஒன்னால போறேன் நானே உண்மைதானே ஓ சின்ன இடையில அண்ணன் அடையத்த கண்டு ரசிக்கிறேன் வானே அதை தொட்டு ருசிக்கணும் நானே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே. ஓங்கோரல கேட்டா அது தேவாரம் போல நீ இல்லாத நேரம் அது சேதாரம் போல உங்களுக்கு சேர்ந்தா நான் மல்லிச்சரம் போல சேராமத்தான் போனா நான் இருக்க போமால மன்னனவோ மடியில் மயங்கின சாஞ்சுக்கத்தான் கண்ணி நானும் காத்திருக்கேன் மாச கணக்குல கண்ணி இவ காவலனா உன்னைத்தான் நினைச்சு புட்டேன் என்ன வார்த்தை சொல்ல போற ஒன்னும் புரியல அட உன்னைத்தான் தினம் எண்ணித்தான் உயிர் வாழுது இந்த சொடிக்கிளி கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே. சூதுவாது தெரியாம வளர்ந்த பையப்புள்ள மாட்டிக்கிட்டே நானும் உன் கண்ண குழிக்குள்ள நீயும் வந்த நேரம் அடையே வாழ்க்கையில புயலே வந்தாலும் அது பனித்துளி போல ஆணுக்கு ஒரு பொண்ணுதான் ஆண்டவன் எழுதி வச்சான் அது போலதான் என்னவோ இருக்கலாம் புள்ள எனக்கு ஒரு காவலனா உன்னைத்தான் அனுப்பி வச்சான் பூர்வ ஜென்மத்தில் நான் செஞ்ச தவம் புள்ள அட உன்னைத்தான் தினம் எண்ணித்தான் உயிர் வாழுது இந்த சொடிக்கிளி கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே கண்மணிய காதலியே பொன்மணிய பூங்குயிலே. அதனால இந்த இடத்துக்கு நான் மட்டும் காவலுக்கு வரலண்ணே. நான் வந்து உங்களுக்கு 2 டைம்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்லம்மா 2 டைம்ஸ் வந்து கிடையாது. சரி விடு இருக்கட்டும். அதனால உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை எனக்கு. எனக்கா? உங்களுக்கே தான்.
எனக்காமா? உங்களுக்கு தானே. எனக்கு ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு மாப்பிள்ளை. சரி சரி, நம்ம 2 பேரும் அண்ணன் தங்கச்சி. இல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன சொன்ன, தப்பா சொல்லவே இல்லை. இல்லைண்ணே, உங்களுக்கு ஒரு கல்யாணம், எனக்கு ஒரு கல்யாணம், அதனால நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம். இப்படி சொன்னா என்ன செருப்பு கொண்டே அடிப்பாங்க வீட்டில். இல்லைண்ணே, நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு மாப்பிள்ளையோட கல்யாணம், சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம், அவ்வளோதான். ஆக மொத்தம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. போங்க போங்க, அவ்வளோ வர சொல்லுங்க. ஆமா, சின்னதா நித்தவத்தமே நீ நல்லா இருக்காமா? ஏய் உன்னத்தை அங்கிட்டு திருன்னு பார்க்குறேன். அடியே ஜில்லு மாமா, என்ன ஆட்டம் பாட்டெல்லாம் தூள் கலப்புறமா இருக்க? என்ன வாழ்க்கை, மானம் கட்ட வாழ்க்கை. அதெல்லாம் இருக்கட்டும் அடியாய். ஓய் இந்த அடி சொல்லு மாமா. அடியே ஜில்லு, என்ன சத்தியமா சொல்றேன். என்னன்னு? நம்ம முருகன் மேல சத்தியமா சொல்றேன். முருகன் எந்த இருக்காரு? விநாயகனா இருக்காரு. நான் எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். பொம்பளை பொறுக்கி மூச்சு போராட்டே பாரு. ஊர்ல அப்புறம் என்ன நினைப்பாரு? எத்தனையோ பொம்பளை பார்த்துருக்கின்ற. அடி போறப்ப வரப்படி. அப்படியா? அப்படி எத்தனையோ பெண்களை பார்த்துருந்தா. ஆக மெல்ல நட மெல்ல நடமே நீ இப்படி விழுந்து இங்கே கொடுக்குற நிதானத்தோட கொடு. சரி நல்லா பாடுறேன். இன்ன வரைக்கும் கொத்தவங்க பண்ணா பாடினேன், நல்லா தான் பாடினேன். யார்கிட்ட காசு? அப்படியா? அன்பு அண்ணன் சார்பாக 101 ரூபாய். பேசு. பேரு தாசு. ஆமாம் தாசனே. ஜெயங்கொண்டானா? ஜெயங்கொண்டானை சேர்ந்த அன்பண்ணன் தாசண்ணன் அவர்கள் எனக்காக ஒரு ஓலையை ஏவி விட்டு ஒரு தடுமாறும் நிலை பிடிந்த ஒரு மாமனிதரிடம் கொடுத்து விட்டு இந்த படிகள் விழுந்து சில்லுமுக்கு உடைய தெரிஞ்சு இந்த நாடகத்தை ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டுற மாதிரி வாய்ப்பு வர தெரிஞ்சு அந்த முருகன் பழனிமலை முருகன் காப்பாற்றி, ஜெயங்கொண்டா முருகன் காப்பாற்றி இந்த பணத்தை என் லாக்கருக்குள்ளே சேர்த்து விட்டார். அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லு மாமா. சேர்த்த வரைக்கும் சரிதான் இருக்கட்டும். அதான் சொன்னல, சத்தியமா சொல்ல எத்தனையோ பெண்களை பார்த்துருக்கேன். சரி. ஆனா இன்னைக்கு தான் நம்ம ஊர் மேடையில இப்படி எல்லாம் பாக்குறேன். எப்படி மாமா? நெஞ்செல்லாம் மசுறு முளைச்ச பொம்பளைய பாக்குறேன். மாமா என்னடி? எனக்கு நீ நெஞ்சில மசுறு முளைச்சிருக்குன்னு தானே சொல்றேன். ஆமா, நெஞ்சிலேயே இவ்வளவு மசுறு முளைச்சிருக்கே. பங்குனி 30 என்னது? விரதத்தை கழிக்கிறேன். கழிக்கிறேன். அது எடுத்துட்டு வா. அந்த வந்திருக்காங்கல்ல. நான் எப்படி இருக்கேன்? உனக்கடி அடி முரட்டு பிசா இருக்க. நல்லா இருக்கேனா? செம்ம பிகரா இருக்க.
அழகா இருக்கணா? உனக்கு என்னடி தங்க உன்னை பாக்குறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அடியே சரி. கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மானே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே, பறிக்க சொல்லி தூண்டுதே பவன மல்லி தோட்டம், நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ளே கூச்சம், கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குதே மாமே, எடுக்கவா தொடுக்கவா தொடுக்கிறேன் நானே. ஏண்டி உன்னை வர்ணிச்ச பாரு, நீ நம்ம நாட்டாக்க போற மாதிரி படிட்டு இருக்க. நம்பர் தான் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் போன் பண்ண வேண்டியதானே. சரி வா. ஆக மெல்ல நடமேனி ஜெயங்கொண்டான் மேஸ்திரி நெடுமாறன் மேலத்தோப்பா ரமேஷா? ஆமாம், ஜெயங்கொண்டான் மேஸ்திரி ரமேஷ் அன்பு அண்ணன் அவர்கள் டைல்ஸ் ஒர்க்கு. ஆமாம், வலுவலுன்னு குண்டி வலிக்காம இருக்கட்டும். அன்பு அண்ணன் அவர்கள் 50 ரூபா அன்பளிப்படுத்து பெருமிடுத்துள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்கள் நன்றி. சரி, காலதாமதம் ஆகிப்போச்சு. ஆமாம், அப்படியா இருக்கட்டும். அப்போ நீங்கள் போங்க, நான் தான் ரெடியாக தான் இருக்கேன்ல. மேஸ்திரி நல்லா இருக்காரா? மேஸ்திரி நல்லா இருக்காரா? மேஸ்திரி நல்லா இருக்காரா? பொசுக்குன்னு எடுத்துட்ட. ஆமா, சரி, நல்லா இருக்கணும் மாமா. ஒரு பய கூட சிக்கிறேன் இல்லை. இப்படி உடல் அமைப்பை கொடுத்து இப்படி அழகை கொடுத்து என்ன பண்ணீங்க? என்னப்பா ஒருத்தையும் கூட சிக்கிறேன் இல்லை. காரைக்குடி கக்குசு, மாடுத்தாவணி கக்குசு, புதுக்கோட்டை கக்குசு, பூரா ஆம்பளை கக்குசில் பூரா என் நம்பர் எழுதி போட்டிருந்தேன். எவனாவது ஒரு பாலா போனவன் நம்பரை எடுத்து அடிச்சிருவானா? அடித்து அவனை அப்படியே கைப்பிடியாக பிடிச்சி அப்படியே வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துருவோன்னு முடிவுன்னு. ஒருத்தனை அடிக்கல, ஆனால் ஒருத்தன் அடித்தான். டாக்டர். நான் நினச்சேன் பிடிச்சாலும் பிடிச்சான், நல்லா புளியங்க சிக்கிருச்சு அப்படின்னு எனக்கு மனசில் சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஆள் ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோன்னே. நானும் ஹலோ அப்படின்னேன். மூலம் பௌத்திரமான்னு கேட்டேன். எனக்கு உள்மூலமும் இல்லை வெளிமூலமும் இல்லை. ஆதி மூலம் 5000 ரூபா கடனை வாங்கிட்டு போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டேன். அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கயா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஆள் இந்த மூலத்துக்கு வைத்தியம் பார்க்குறவனை இருந்திருப்பான் போல. அந்த ஆள் பிடிச்சிக்கிட்டு அடிக்கிறேன். சரி, இதுவும் இப்படி நக்கிக்கிட்டு போச்சே அப்படின்ட்டு இன்னைக்கு பட்ட மரமாக நான் வாழ்க்கையை இழந்து அப்படியே நடுத்தருவில் இந்த ஜெயங்கொண்டா மேடையில் வந்து நிற்கிறேன். யாராவது ஒரு வண்டி அமையும்பான்னு பார்த்தா இன்னும் ஒரு கலண்ட வண்டி தான் என்னைய குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த வண்டியை கொண்டுக்கிட்டு போய் அது என்னைய ஓட்டுமா இல்லை அதை நான் ஓட்டணுமான்னு இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. சரி, போயிட்டு போகுது. நம்ம முருகன் கொடுத்த அமைப்பு அவ்வளோதான். நடக்கிறது நடக்கட்டும். காவலுக்கு போகிறோம். தோழி வந்திருக்கா. வாடி ஒடியாடி. அம்மா பேசிட்டே இருப்ப, என்ன பண்றது? அம்மாவை கூப்பிடுமா? அம்மா ஹலோ. என்ன சுத்துது வண்ணச்சுட்டு ரொம்ப கற்பனை பண்ணிக்க
வணக்கம் அம்மா. மாமா யார் மதப்ல புதுசா இருக்கு? ஒரு ஓலையை மட்டும் சொல்லிக்கிறேம்மா. எம்மா அது என்ன செய்தி? ஏகேஎம் பஸ் அப்துல் காதர் அன்பண்ணன் அவர்கள் எனக்காக 51 ரூபா அன்பளித்து பெருமெடுத்துள்ளார்கள். ஏகேஎம் பஸ் அப்துல் காதர் அன்பு அண்ணன். சரிதானே பேரு? ஓகே அம்மா. சரி என்ன அப்படி 2 பேரும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அம்மா காவலுக்கு அப்பா போய் சொல்லிருக்காரு. காவலுக்கு யார் யார் போறோம்? நம்ம 3 இருந்து நம்ம 3 பேர் போறோம். காட்டுக்குள்ள போய் என்ன பண்ணனும்ங்கறீங்க? அம்மா என்னன்னே தெரியலம்மா. என்ன இந்த பிள்ளை என்ன பண்ணனும் இப்படி கேட்டுக்கு நிக்குது? ஐயய்யா படக்குன்னு பேசுறவங்களுக்கு கூட நம்பலாம் அப்படி இங்க வரு. இவ குசு குசு என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. ஐயோ இவ ஐயோ இவ நிலைமை தெரியாம தெரியல. ஏய் என்னைய பத்தி இப்படியே பேசுற, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எம்டி இத கொடுத்தாலும் கூட கடிக்க தெரியாது உனக்கு. ஏய் என்னடி சொல்ற? எம்டி விரல கொடுத்தாலும் கூட கடிக்க தெரியாது. பிச்சு புடிய வச்சு ஒழுங்கா பேசி பழகு பொம்பளை பிள்ளை. நாளைக்கெல்லாம் விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இப்படி பேசுற பிள்ளையா இருந்தா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க? ஒண்ணுதே இருக்கு அதையும் பிச்சு. உன் பெயர் என்ன? தண்டராணி. என்றாணி அம்மா உன் பேர் என்ன? தண்டராணி. இது என்ன இப்படி பேர் வச்சிருக்காங்க உனக்கு? ஏன் தண்டு இருந்துச்சு கழட்டிட்டாங்க, ராணியை மட்டும் சொருகிட்டாங்க. ஓ ராணி இல்லம்மா இருந்துச்சா? கே ராணி. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி எதுவுமே இல்ல கேள்விப்பட்டேன். அப்படித்தான் உங்கள்ட்ட தப்பான வதந்தியான அப்படி வார்த்தைகள்லாம் இப்படி புளிய விடுவாங்க. அதனால என்ன பண்ணணும் நீ இப்ப? நான் பேசுனா சரிமான தலையாட்டு. நீங்க என்ன சொல்லலாம்னு தலையாட்டத்துக்கு நான் என்ன குருடா? பொம்பளை மாதிரி பண்ணுடி. சரிம்மா அப்ப திடீர்னு ஆம்பளை மாதிரி மாறியா எதுக்கு? நான் என்ன லம்பாடிச்சிருக்கியா? அப்படி சொல்லலடி. நான் ஏன் ஆம்பளை மாதிரி மாறுறேன் தெரியுமா? எந்த ஊர்லயாவது இப்படி கை கால் எல்லாம் முடிமல போடலாடி. அதத்தான் கேக்குறேன். நான் ஏன் ஆம்பளை மாதிரி மாறுறேன்? தர்க சும்மா தேவையில்லாம அவளை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. நானும் வந்தல பாத்துட்டு இருக்கேன். அவளை திட்டிட்டு இருக்கேன். நீ ஏமா கேக்க பக்க நாதல பத்தியா? வந்தல அவளை சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க. அவ யார் தெரியுமா முதல்ல? அவ தரதர என்ன தெரியுமா முதல்ல? இப்போ நீங்க பெட்டி வாசிக்கணும் இல்ல பெட்டியை விட்டு உங்களை வரேன். அப்படி இருக்கட்டுமா? இது மணிண்டே மாமா. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மைக் எடுத்து அவளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லு மாமா. பேசிட்டே இருக்கீங்க. அவ யார் தெரியுமா முதல்ல? நல்லா சொல்லு மாமா. இரியா பா தம்பி நல்லா இருப்பராசா? உரைக்கிற அவளே ஏய் இரு. சொல்லு மாமா. இவளே இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். என்னமோ இதுக்கு முன்னாடி இவளை தெரியுங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? என்ன தெரியுமாவா? அவளை பத்தி என்ன தெரியுமாவா? அவ யார் தெரியுமா? சொல்லு மாமா. நீ அங்க போமா. அவ யார் தெரியுமா முதல்ல? அவ யார் தெரியுமா முதல்ல? அவளை வந்தத பாத்துட்டு இருக்க, நீ பேசிட்டே இருக்கீங்க. நீ கேக்க பக்க நாயில பத்தியா? அவ யார் தெரியுமா முதல்ல? அவ யார்? இரு உனக்கு நான் பேசுறேன். இரு அவ யார் தெரியுமா? அட நீ நல்லா கேளுமா. யாரு கேளுமா? யார் தெரியுமா அவ? யார் தெரியுமா அவ? அவள 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். 1 2 இல்லாம 10 புருஷனுக்கு வாக்கப்பட்டவதான். என்னப்பா? ஏய் தண்டுடாடி போ இங்க போ போ. அடங்காதவள இருக்கா அவள இருக்கு. எங்க? ஓ பெருமை இப்பதாம்மா தெரியுது. ஒத்த புருஷன் இல்லைன்னு இப்பத்தே ஓதிக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப 10 புருஷன். அவர் அதை கவனிக்கல. சரி அப்பா யார் யார் காவல் போறோம் நம்ம 3 பேர் போக சொன்னாரு. காட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? அம்மா காட்டுக்கு போய் காவல் பார்க்க சொன்னாருமா. இந்த பிள்ளை வாங்குற சம்பளத்துக்கு பேசிட்டு சத்தனை விடு. நீங்கிட்டு வா. நீ வாங்குற சம்பளத்துக்கு போது ரொம்ப அதிகம் பேச. வாடிங்கிட்டு தண்டரா நீங்கிட்டு வா. கேளுங்கம்மா. காட்டுல போய் என்ன பண்ணணும்? காவலுக்கு போனோமா? ஏய் காவலுக்கு போறோம். காட்டுல போய் என்ன பண்ணணும்? நான் எதுவும் பண்ணதில்ல மண்ண வரைக்கும். இதுல சத்தியம் இங்கிட்டு வா. இங்க பாரு. எத்த தள்ளி போய் இங்கிட்டு வாடி கொள்ள முடியா. இங்க பேசணும் மாதிரி இங்க பேசக்கூடாது. காட்டுல போய் என்ன பண்ணணும்? காட்டுல போய் விளையாடணுமா? கிச்சு கிச்சு தாம்பல விளையாட சொல்லிருக்காரு. காட்டுல போய் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? காவல் பார்க்க போறோம். காவல் 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 அவ சொல்ல மாட்டாளா? நான் தான் முன்னாடியே சொன்னேன் நம்ம எங்கடி காவலுக்கு முன்னாடி சொன்னேன்? அவளுக்கு கூசுதுமா. என்ன கூசுதுமா? காவல் சொன்னா என்ன கூசுது? கையில ரத்தம் வருதால பாரு. பரவாயில்ல அப்படி வரட்டணும். பம்பர கட்ட ஆணி குத்தி வந்தாலும் வரும் பாரு. டாடி சேராம சேர்ந்துருக்கோம். சேர்ந்துட்டோமா? சேர்ந்துட்டோமா? இல்லையா சொல்ல முடியா? வாயை கிழிச்சு போடுண்டி. சேராம இங்க சேர்ந்துருக்கிறோம். கூடாம கூடி இருக்கோம். எனக்கு குஷி குண்டிய தூக்குது. இருந்தால இருடி செந்தட்டி எப்படி எனக்கு வைக்கிறேன். என்ன குண்டியும் இல்லைன்றியா அதுவும் இல்லைன்றியா? நான் எது சேராம சேர்ந்ததுனால சரி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு விண்ணு விண்ணு இருக்குமா. ஏமா இங்கிட்டு வெளியில போனி எங்கிட்டு முள்ளக்குள்ள குத்திக்கிட்டியா கால்ல? மனசு கின் கின் கின்னு இருக்கு. இருக்கு ஆமா நம்பிருப்பாங்க. அதனால சந்தோஷத்தை கொண்டாடலாம் முடிவு பண்ணிட்டேன். ஆமாமா நானும் எனக்கும் அதே ஆசை தான் மாமா. என்ன அம்மா நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த அருக்குல ஒரு அருவி. ஆமா அதுல துணிமணி அவுத்து போட்டு அம்மா நம்ம குளிப்போமா? அறிவு இருக்கடியா அறிவு கட்ட நாய். பொம்பளை பிள்ளை மாதிரி பேசி பழகு. சத்தம் போட்டு இதை பேசாத. கசகசன்னு இருக்குமா? பொம்பளை பிள்ளை அப்படி குளிக்க கூடாதுடி. அப்பதானே அழுக்கலாம் போகும். குளிக்கணும்னா இங்க புயலெல்லாம் அடிக்குது மழையெல்லாம் வருது. நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைய உடம்புல துணி இல்லாம குளிக்க கூடாது முதல்ல. அது மிகப்பெரிய பாவம். ஐயோ நான் 15 தடவை குளிச்சுட்டேனே நான். இவ்வளவு
நீ கேட்கலன்னு சொல்லி இருக்கிறியா? அன்னைக்கு நம்ம 2 பேரும் குளிச்சோம்ல, அதுக்கு ஏன்டி என்ன இப்படி பிடிச்சிருக்கிற? கிரிப்பா கிடைக்கணும்ல. சொல்றத கேளு. சரி, அது மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை யாரும் செய்யாதீங்க. அதே மாதிரி இந்த பொம்பளையாளுக்கு மட்டும் இல்ல. இனிமே நீ வீட்ல மொட்டை குண்டியா குளிச்ச பாந்து ஏய், அப்படி குளிக்க கூடாதுன்னு சொல்ற, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாவம் தீ. அப்படி கிடையாது. குளமா இருந்தாலும் சரி, வீட்டுல குளிச்சாலும் சரி, நம்ம பாத்ரூம்குள்ள தானே குளிக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக அப்படி குளிக்க கூடாது. சிசிடி கேமரா வச்சிருப்பாங்க கவுண்ட். ஏய், கேமரா இருக்குங்கிறதுனால இல்லடி, சரிம்மா, இருந்தாலும் இல்லைனாலும் அப்படி குளிக்க கூடாது. அது மிகப்பெரிய பாவம். ஏமா அப்ப சின்ன பிள்ளைலாம் இரு, கங்கைங்கிறவ யாரு? பெண்ணு. பெண் தானே. ஆமா. அவளை நம்ம தலையில ஊத்தும் பொழுது அவளே வெக்கப்படக்கூடாது. அப்படி வெக்கப்பட வச்சா வயசான காலத்துல குடிக்க தண்ணி கிடைக்காது. அப்படியே தொண்டைக்கு நெஞ்சு கிழித்தாலும் தண்ணி ஊத்த மாட்டாங்க. இன்னும் ஒரு 15 வருஷம் சென்று நம்ம நிலத்துல தண்ணி இல்லாம இப்பவே அப்படித்தான் வந்துருச்சு. இருக்கு. சரி, நம்ம இடத்த பார்க்கல எப்படி இருக்கு நான் சொல்லவா கேட்கலாமா? சரி வைங்க. கூசுதா?
ஆளோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் அதிகாரம். அண்ணங்களா உங்களோட பெருந்தல்லையா ஆளோலம் பாடுவது கேட்கவில்லையா? அண்ணங்களா உங்களோட பெருந்தல்லையா ஆளோலம் பாடுவது கேட்கவில்லையா? அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அரவார போடுவது உங்க வாசையா, அரவார போடுவது உங்க ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமச்சதிந்த வாழகில கண்ணு. கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சொல்லவன சாமி. வேலிமலை சாரல் தவ முனிவர் வரக்கூடிய இடம். லேசா கை தட்டலாம். ஏண்டி சும்மா நன்றிண்ணா. அப்படி முனிவர்கள் வந்து என்ன கூப்பிடுங்க போலாமா? சரிம்மா. ஆளோலம் ஏ ஜில்லு வாவ். இங்க வாடி. யார் கூப்பிட்டாலும் இப்படி தான் போய்வையா? கூப்பிட ஆள் இல்லாம இருந்ததுனால நீ ஒரு ஆளு கூப்பிட்ட, அதனால வந்தேன். வேற ஆளு கூப்பிட்டா நான் போகாம போடி இருப்பேன். போடி. நான் தான் ரெடியா இருக்கேன். ஆதாரி சிரிக்கி. என்ன பையன் எங்கிட்டு போற பின்னாடி?